கர்த்தரின் நாமத்திலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டார், உன்னதத்திலே ஓசனா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். ஹல்லேலூயா. அப்ப இருக்கிற எல்லா ஜனத்துக்கும் என்னன்னாக்கா, உன்னதமான தேவனுக்கு ஓசனா ஓசனா என்று சொன்னாங்க. ஆனா அது கீழ் வசனம். எல்லாத்தையும் நம்ம படிக்கும் பொழுது பார்த்தா, அவர் ஆலயத்திற்கு போய் ஆலயத்தில் இருக்கிற எல்லா வியாபாரங்களும் தேவனுக்கு பிரியமில்லாத எல்லா பாவங்களையும் ஆண்டவர் நீக்கி வெளியே தள்ளினார். அது அந்த இடத்துல குறிக்கப்பட்டிருக்கிறது. நான் யூதனுக்கு ராஜா வரல, என்னுடைய ஆலயம் ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் விசுவாசிக்கிற இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஜனமும் என்னுடைய ஆலயமாய் மாறணும் என்று சொல்லி அந்த ஆலயத்தை சுத்தப்படுத்தினார். இன்றைக்கு உன்னையும் என்னையும் ஆண்டவர் சுத்தப்படுத்த ஆண்டவர் ரெடியாயிருக்கிறார். நம்முடைய சரீரத்தில் இருக்கிற இந்த வஸ்திரத்தை கழட்டி போட்டு, அது மாத்திரம் அவருக்கு பிரியம் அல்ல, நம்ம உள்ளத்தில் இருக்கிற பாவத்தை நம்ம என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்துவிடத்துல நம்ம ஒப்பு கொடுக்கணும். நம்ம உள்ளத்துல இருக்கிற பாவத்தை எடுத்து, இயேசுவே உன்னதமான தேவனே ஓசன்னா, ஜெயம் கொடுக்கிற தேவனே நீங்க தான் என்று சொல்லி, உள்ளத்துல இருக்கிற அந்த கசப்பு, உள்ளத்துல இருக்கிற அந்த பாவம், உள்ளத்துல இருக்கிற அந்த அழுக்கு, விசுவாசம் இல்லாத இந்த வாழ்க்கையை கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்து நம்ம என்ன செய்யணுங்க? ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் பொழுது, கிறிஸ்து உனக்காக எனக்காகவும் அவர் மீட்கிற தேவனாய் மீண்டும் இந்த உலகத்துல ராஜாவாக அவர் வரும்பொழுது எப்படி வராருங்க? இந்த டைம் கழுத மேல வர மாட்டாரு. இந்த டைம்ல உண்மை உள்ள ராஜாவா கிங் எதுல வர போறாருங்க? குதிரை மேல வர போகிறாரு. எது மேல வர போகிறாருங்க? குதிரை மேல வந்து நம்மளை மீட்டு ஆண்டவர் பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம கொண்டு போகுவார். வெளிப்படத்துல எழுதினதை போல வெளிப்படத்தை விசேஷமானது, வெளிப்படத்துல விசேஷமான அந்த ஆசீர்வாதமான வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாரே, அது எல்லாமே நிறைவேறும். எப்படி நிறைவேறும் என்றால், பரலோகத்துல நம்ம அவர் பக்கத்துல உட்கார்ந்து நம்ம என்ன பண்ண போறோங்க? குருத்தொலை எடுத்துக்கொண்டு ஜெயம் கொடுத்த தேவனுக்கு நம்ம ஸ்தோத்திரத்தை நம்ம சொல்ல போகிற நன்மை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார்.